ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. 23,800 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி கரெக்டாக டச் பண்ணிடுச்சு. நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து 23,800 வரைக்கும் போயிட்டு கூட திரும்பலான்னு. இன்றைக்கி டச் பண்ணிடுச்சு. இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சது பார்த்தா மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகிற மாதிரி தெரியும். ஆனால் அது காணல் நீர் மாதிரி வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம மார்க்கெட் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து 7:50. ஸோ கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு ஷார்ப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அந்த வார் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்டை வந்து அகெயின் நான் ரெக்கார்ட் பண்ண டைம் 7:50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ் ஆஃப் நவ் 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 0.8% வந்து இப்போ நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்து நெகட்டிவ் சினேரியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 3:30 மணிக்கு மேலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி விழுந்துருச்சு. அதாவது 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே இப்போ நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிஃப்ட் நிஃப்டி. இது வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடியுது அப்படின்றத பொறுத்து நாளைக்கு வந்து எனக்கு இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி அகெயின் ஃபால் ஆகும் போது இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ரெக்கவரி வர்றது இயல்பு தான். பட் அந்த ரெக்கவரி வந்து கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வேலையாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு வில்ல இழுத்து விடுற மாதிரி தான் கணக்கு. இப்படி வந்துட்டு அகெயின் திருப்பி டர்ன் ஆகும். ஸோ 200 பாயிண்ட் திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். எய்தர் ஏன்னா 23,800க்கு மேலே மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் டேர்ன் ஆக ஆரம்பிச்சுன்னா அகெயின் ஒரு ஃப்ரெஷ் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இருக்க சினரியோ நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஓகேவா, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நாளைக்கு கேப் டவுன் கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறான் தான். எல்லா ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் 2% மேலே நல்ல ரெக்கவரி. ஓகே, ஸோ அந்த ரெக்கவரின்றது வந்து நீடிக்கணும் அப்படின்னா கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகணும். இப்போ ரிவர்சல் இப்போ மார்க்கெட்டுக்கு ஷார்ட் கவரிங் ரேலி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா இல்லை வந்து ஃபர்தராக செல் அண்ட் ரைஸ் ஆக போதான்றது நாளைக்கு நாளைக்கு முடிவாயிடும். ஓகே, இது வந்துகிட்டே இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக திருப்பி இப்படி விடாமல் ரெக்கவரி இப்படி ஆகினா தான் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து முடிவுக்கு வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2-3 நாள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேவா, ரைட். ஸோ நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ரிக்கவரி. இது நிஃப்டி பேங்க் வந்து நம்ம ஃபிபனாக்கி போட்டாலும் கரெக்டாக வந்து 0.23 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புகிற மாதிரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா, சப்போர்ட் எடுத்து தான் ஷார்ட் கவரிங் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு 53,350 அந்த ரேஞ்சில். இப்போ அகெயின் விழுந்ததுன்னா திருப்பி 53,000 கீழே வந்தால் தான் நம்ம வந்து ஒரி பண்ணணும். பட்டு நாளைக்கு திருப்பி விழுந்து அந்த ப்ரீவியஸில் உடச்சின்னா ஒரு ஃபியூரியஸான செல்லிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது நடக்கக்கூடாதுன்றது என்னோடய விருப்பம். நடந்ததுன்னா வந்து பெரிய பெரிய கிராஷ்லாம் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சேர்ந்து தான் விழும். ரெண்டுமே அது கார்லேட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எது உடச்சுன்னா அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு ரெக்கவரியாக இருக்குது. நாளைக்கும் வந்து எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். மேபி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 55,500க்கு மேலே தொடர்ந்து மேலே போக ஆரம்பிச்சுன்னா நிஃப்டியும் வந்து இந்த 23,800 கிராஸ் பண்ணணும். ஸோ லாங் பொசிஷன்லாம் இந்த லாஸ்ட் 3 டேஸில் இந்த கால் ஆப்ஷன்லாம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நாளைக்கு எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பார்த்துட்டு தென் யூ கேன் ஏதாவது புதுசாக பொசிஷன் இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் உடைக்கல, எடுத்துருக்கு. ஸோ பெரிய செல்லிங் வரலை ரிலையன்ஸில் பொறுத்த வரைக்கும். ஒரு மாதிரி சைட்வேஸில் இருக்குது. பார்ப்போம். ஒரே ஒரு குட் நியூஸ் என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து 20க்கு பிலோ வந்திருக்கு. 18 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. பட் இது போதாது, 17 கீழே வரணும். 17-16 கீழே வந்தால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நடக்கிறது வந்து இப்போ கூட அது செல்லிங் சென்டிமெண்ட் தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து இது பத்தாது, இது கீழே வரணும். வந்தால் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது. வந்ததுன்னா
அப்போ வந்து நம்ம மார்க்கெட் டவுன் 23,800 கிராஸ் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ விக்ஸ் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆகுது. பட் நாளைக்கே கூட திருப்பி டெம்ட் ஆகலாம் இப்போ இருக்க யூஎஸ் மார்க்கெட் செல்லிங்கை பார்த்தா. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் க்ளோஸ் டு 1% வந்து விழுந்துடுச்சு. 0.75 தான் இருந்தது. ஒரு 5 நிமிஷத்தில் ரெக்கார்ட் பண்ணுற டைம்லே 1%க்கு மேலே ஃபியூரியஸான செல்லிங். ஸோ ரெக்கவரி கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கேப் டவுன் எக்ஸ்பெக்டட் டுமாரோ. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் அதே இடத்துல கொஞ்சம் சைட் வேஸ் வாங்கி முடிஞ்சிருக்கு. ஒரு பிக் ரெக்கவரி எதுவும் தெரியல. நேற்று எம்சிஎக்ஸும் பிஎஸ்சி பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. பிஎஸ்சி பிரேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்கிறேன். ஐடிஎம் சும்மா ஷார்ட் கவரிங் வேலை தான். பிஎஸ்சி 3000 மேலே ஹை போயிட்டு அது கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. மேபி 3000 கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும். ஓப்பன் க்ளோஸ் வரணும் வந்ததுன்னா கன்சிடர் ஃபார் பையிங். எம்சிஎக்ஸும் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் உடைக்கல. அதுவும் செல்லிங் தான் முடிஞ்சிருக்கு. உடைச்சா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டிசிஎஸும் கொஞ்சம் லைட்டாக ரிக்கவரி மோடில் இருக்குது. ஷார்ட் கவரிங் வேலை தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபியூரியஸாக ஃபால் ஆகும்போது எப்போவுமே வந்து நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 10 to 15% வந்து இயல்பாகவே கொடுக்கும். நெகட்டிவில் முடிஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான். ஏதாவது ஒரு நாள் நடக்கும். கோவிடில் கூட ஃபஸ்ட்டு அந்த 6 மாதம் டவுனாக இருந்தது. செகண்ட் 6 மாதம் அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவ்வளோ பெரிய கிராஷே வந்து 1 இயர் அந்த இயர்லி ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவில் வந்துடும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னன்னா, திஸ் இஸ் ரைட் டைம் இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணுங்கள். எஸ்ஐபியில் வந்து நிஃப்டி பீஸை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒருத்தர் கூட கமெண்டில் கேட்டிருந்தாரு, நிஃப்டி பீஸு இப்போ வந்து வாங்கலாமா? தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 13%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் விழுந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு 10%ல் விழ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இண்டெக்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபர்தராக ஃபால் ஆச்சுனாலும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். 21,800 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22,800 கிராஸ் ஆச்சுன்னா 21,800. ஸோ ஒரு சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து பாட்டம் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது மார்க்கெட்டில். பட் அது முக்கியமான சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகேவா? அது அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இன்னிலேருந்து கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தா தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் வாய்ப்பே இருக்காது. கரெக்ஷன் பாட்டம் அவுட் ஆகணும் அப்படின்றது வந்து அந்த சினரியவே இல்லை. அவங்களுக்கு டைமே கொடுக்காது. இது கோவிட் டைமில் 7,500 லோ. ஓகேவா? அது வந்து இன்டர்டேயில் 5 நிமிஷம் கூட நிலைக்கல. அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு 2-3% ரெக்கவரி ஆகி அடுத்த 2 நாளில் உங்களுக்கு மார்க்கெட் 10-15% மேலே போயிடுச்சு. ஸோ தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பாட்டம் அவுட். ஓகேவா? கரெக்டான டைமில் கரெக்டாக டிப் இருந்தால் யூ கேன் கான்சன்ட்ரேட். ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெக்டட் கேப் டவுன் டுமாரோ. செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.